முதல் நீங்கள் எந்த பேப்பர் 3 பேர் ஆனே 20 இந்த ரோய் கோல் 26 ரோய் கோல் ஜெயிக்கும் இப்ப போன சனி எடுத்த கிளாஸ் அந்த இது இல்ல அது முடிஞ்சது ஃபுல்லா சியாஸ் அது 25 செப்டம்பர் கேட்கும் நேரம் போகுது அன்னைக்கு படித்து செய்ததா எல்லாமே ரோயல் பழிச்சு 7வது பேப்பர் அங்கே போட்டான் ரோயல் கோல் வேணுங்களா எடுத்துட்டோம் சார் முடிஞ்சா வேணும் நினைக்கிறீங்க இதா தம்பி சயின்ஸ் எது மாதிரிடா சனிக்கிழமை எத்தனை மணி மாதிரிடா சனிக்கிழமை 20ஆம் கேள்வி மட்டும் பார்த்துட்டோம் ரோய் காலேஜ் பேப்பரா ரோய் காலேஜ் பேப்பர் சும்மல இருக்கிறாங்க சில பேர் உங்களுக்கு சனி ஞாயிறு இப்படி 6 மணிக்கே இருப்பேன் சனி ஞாயிறு இப்படி 6 மணிக்கே இருப்பேன் அந்த பேப்பர் ஆனா ரோய் காலேஜ் இந்த பேப்பர் கேடா எங்க பேப்பர் அடைஞ்சுனா பிரதம் மற்ற பேப்பர் 2 ரோய் காலேஜ் இருக்கு 26 ரோய் காலேஜ் பக்கம் 20 மணி செய்யணுமா 20 செய்யணுமா இது செய்யணுமா 10 பேரும் செய்யணுமா இல்லையே 21ஆம் கேள்வி எடுங்க 21 21ஆம் கேள்வி பதினாறின்படி சொத்து பாவனை உரிமை கிரியம் தொடர்பில் பின்வருவற்றில் உள்ளடக்கப்படாதவை எது சொத்து பாவனை உரிமைக்கு எது வேறு சொல்லுவான்
சொத்தின் பா உரிமைக்கு என்ன வரும்? ஆரம்ப பணம் வரும், குத்தகை பொறுப்பு வரும், நேர்க்கிரியம் வரும், இறுதியில அகற்று தொடர்பாக ஏதாவது செலவு வந்து அதுவும் வரும். தான் சொத்து பா உரிமை என்ன கிரியம். சரி, உங்க பேப்பர்ல மோமலா அது 3 விடிய சொல்லு. ஆரம்ப பணம், நேர்க்கிரியம், தேப்பலம். இந்த கேட்ட கேள்வி உள்ளகப்படாத இது என்ன இருக்கிறான் இப்படியே சொல்லுங்க. கேள்வி வாசி. உலகப்படாத இது என்ன இருக்கிறான்? உலகப்படாத இது கொஞ்சம் இனியாவது கொஞ்சம் தயவு செய்து சீரியஸா படிங்க. செமினார் இனி இதுக்கப்புறம் 5 செமினாரும் முக்கியம். எங்க சொல்லிட்டேன். கம்பெனி வார கிளாஸ் கம்பெனி கேள்வி கம்பெனியை கோடிச்சுட்டு வாங்க. சரியா? கம்பெனியை தேர்ந்து கோடிச்சு. அதே மாதிரி இந்த பேப்பருக்கு 6 கேள்வியும் ஒரு கேள்வியும் பிழை இல்லை. பிழை என்ன சொன்னீங்க? ஒரு பிழையும் இல்லை. ஃபுல்லா சரி. ஸ்கீம் போட்டு தரமான பேப்பர். சரியா? கஷ்டம் இல்லை, டைம் காணும். ஃபைனல் பேப்பர் மாதிரி இருக்கு. சரியா? உங்களுக்கு கஷ்டம்னா நான் ஒண்ணுமே செய்யலாம். ஆனால் பேப்பர் என்ன பத்தியும் ஓகே. சரியா? ஒரு கஷ்டம் இல்லை, நீங்க கஷ்டம்னு சொல்றீங்க. சரி, எந்த பேப்பரை நீங்க வடிவா திருப்தியா செய்து பார்த்தா காணும். பார்த்து சொத்து பாவனை உரிமை கிரியம் தொடர்பு பின்மே உள்ளடக்கப்படாதவை எது? விடை குத்தே தவணை கண்ட நிகழ்கால பண்பை கொடுத்த வேறம். குத்தே தொடங்கின வட்டி வட்டி வாரதா இல்லை. குத்தே செலுத்தப்பட ஆரம் நினைக்கிறியம் வேறம். குத்தே இறுதி சொத்து செலவு வேறம். குத்தே ஆண்டு செலுத்த ஆரம்ப கொடுப்பது வேற. எது வேற? விடை குத்தே வாட்டி எதுக்கு வராது? சொத்து பா உரிமைக்கு வராது. குத்தே பொறுப்பு காணிக்க தவணை கொடுப்பனா பெருக்கி வார தொகையிலிருந்து குத்தே வட்டியை கழிச்சு வாரதான் குத்தே பொறுப்புன்னு சொல்லுவோம். சொன்னானா? தவணை கொடுப்பனவிலிருந்து குத்தே வட்டியை கழிச்சு வாரதான் குத்தே பொறுப்பு. குத்தே பொறுப்பு தான் சொத்து பா உரிமைக்கு சேர்ப்பு. விடை 21வது 2வது விடை. குத்தே வட்டி சொத்து பா உரிமைங்கிறதுக்கு வராது. 21 குத்தே வட்டி சொத்து பா உரிமைங்கிறதுக்கு வராது. 22ஆம் கேள்வி. வரையப்பட்ட இந்திரா மோட்டார் கம்பெனி 1/25 சேவை பொதியுடன் விற்பனை உத்தரவா நிபந்தனை மற்றும் சந்தை பெருமை என்பதற்கு விளையாடப்படும். 1/25 5,500 முற்பணமா பெற்று வாகனத்தை வழங்கு. அப்ப 5,500 காசு வாங்கி வாகனத்தை 5,000 ரூபாய் வழங்குறேன். விற்பனை செய்த ஒரு வேகத்துக்கு வாகனத்தை பரிசு கொடுக்குறேன் 50. விற்பனை செய்த ஒரு வேகத்துக்கு முதலாம் இடத்துக்கு முழு பாதுகாப்பு காப்பீடு பெற்றுக் 150. 6 மாதங்களுக்கு ஒரு முறை பாதுகாப்பு சேவை 4 முறை வழங்க 300. சிலபா 15 வாடிக்கையா ஒப்பந்த வருவாய் நியமத்தின்படி 31/3/2026 முடிவடைந்த ஆண்டுக்கு இனங்காணப்பட வருவாய் என்ன? உள்ளவான நுழைக்கப்பட வருவாய் என்ன கேளியா? இப்ப உங்களுக்கு தெரியும். இல்ல 3ஆம் தரப்பினர் சொல்லுவாங்க. சுவாமி சொல்லுவாங்க 3ஆம் தரப்பினர் எது வேறா? வாகனத்தை பரிசு வருமா? இப்ப நான் மோட்டர் சைடு போறேன்டா. டேய், வாகனத்தை பரிசு நான் மோட்டர் புது மோட்டை எடுக்கிறான்டா. அந்த காசு அந்த மோட்டார் கம்பெனி சொந்தம் தான். நீ யாருக்கு அனுப்பணும்? யாருக்கு அனுப்பணும் அந்த காசு? மோட்டார் பரிசு தான் பார்த்துதான் உடனே காசு வாங்கி அவருக்கு காசு அனுப்ப போறோம். உங்களுக்கு ஈஸியா இருக்கிற நீங்க போய் மோட்டார் ரபிக்கல பதிய வேண்டிய நம்ம பிளேட்ட எங்க பதிறீங்க? அங்க புக் எங்க கடையில மோட்டை புதுசா எடுக்கிறீங்களோ அந்த கடையில பதிகிறீங்க. நீங்க மினக்கடை என்ன செய்யுது? அலைய தேவை விளங்குதா? மோட்டார் அவனே பாஞ்சுதான். அதெல்லாம் 3ஆம் தரப்பு நம்ம கொடுக்க வாங்க விலை தீர்மானிக்கும் போது அந்த விலை அதுக்கு என்ன செய்யக்கூடாது? சேர்க்க கூடாது. இது வராது. 50 ரூபாய் வராது. அதே மாதிரி ஃபுல் இன்சூரன்ஸ் 150 அதுவும் வராது. அப்ப 5,000 50 150 300 சேர்த்து தான் மொத்தம் 5,500 விலை குறிக்கப்படாது. 50 150 வராது. 50 150 வராது. விலை சொல்லுவோம் 5,000 வரும். எப்ப வித்தினாங்க? 1/25 6 மாதத்துக்கு ஒரு சேவை. எத்தனை சேவை வழங்கப்படுறது? 6 மாதத்துக்கு ஒரு சேவை. என்ன இத்தனை சேவை வழங்கப்படுறது? 6 மாதத்துக்கு ஒரு சேவை. இத்தனை சேவை வழங்கப்படுறது? 4 சேவை காசு 2 சேவை. அது 2 சேவை வழங்கப்படுறது. அப்ப சொல்லுவோம் இயந்திரத்தை
வாகனத்தை விற்பனை செய்ய 5000. இது 300 இருக்குது. 300 எத்தனை சேவைக்குரியது? 4 சேவைக்குரியது. அது எத்தனை சேவை முடிஞ்சிருக்கும்? 2 சேவை முடிஞ்சிருக்கும். 150 சேர்த்தா 5150 வருமானம். உழைக்கப்படாத வருமானம் 300 4 பிரிச்ச 2 150. 5150 150 3 ஏன் 2 சேவை என்றால் நீங்க எப்ப வித்தனே மேல பாருங்க எப்ப வித்தது 1/4/25 இது யார் எப்ப முடியுது 31 தான் எத்தனை மாதம் மேல போதும் 12 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு சேவைனா 12 மாதம் எத்தனை சேவை 6 மாதத்துக்கு ஒரு சேவைனா 12 மாதம் எத்தனை சேவை சரி 2 சேவை 2 சேவை வரும் பாட் பண்ண வட்டிமா விளங்குங்க செய்யலாம் 12 மாதத்துக்கு 2 சேவை 2 சேவை 4 சேவை 300 படிக்கலாம் 2 சேவை 150 அது ஏற்கனவே 5150 5150 என்ன 5000 150 உழைக்கப்படா வருமானம் 300 4 விடை 3 23 செய்யுங்க இதெல்லாம் பின்னுக்கிற 24,000 ஈஸி கேளியடா நல்லா செய்யுங்க ஓடி அதே சரி நீ அக்கௌண்ட் பாஸ் பண்ண வேண்டாம் சொன்னேன் அக்கௌண்ட்ஸ் பாஸ் பண்ண வேண்டாம் சரியா செய்ய ஒன்றும் இல்லை ஆனா பேப்பரை சும்மா கொடுக்க கூடாது என்ன சொல்லுவோம் 5 கேளையும் செய்திருக்கோம் சொல்ற விளங்க இல்லை உங்களுக்கு நீங்க சும்மா பேப்பரை கொடுத்தா 2 மார்க்ஸ் போடுறது அப்ப 5 கேள்வி இப்போதான் பங்குடமேண்டா பங்குடமே லாபம் வருமானம் இருக்கு பங்குடி அந்த வருமானக்குள்ள விற்பனை இருக்கு விற்பனை கிரியம் இருக்கு மொத்த லாபம் இருக்கு செலவு இருக்கு மூளை எடுத்து சம்பளம் இருக்கு தெரியுமா தெரியாதா கணக்க வாசி போடுங்க இப்ப நீங்க முதல் அவரேஜா இருக்கிறாங்க என்னென்ன கேள்விவான பாஸ் பேப்பர் தூங்குங்க பாஸ் பேப்பர்ல ஒவ்வொரு கேள்விக்கும் என்னென்ன போமெண்ட் இருக்கு தானே அந்த போம் விளத்தி வருதா அந்த போமெண்ட் மாறி வருதா பங்குடம் என்ன வருமானம் கேட்பான் தானே வேற பேப்பர் இருக்கா காசு பெறுவன முதலீடு தீர்மானம் காசு உட்பாஜை ஒளிப்பாஜை செய்கிறான் கேட்டுருக்கான் தானே அந்த போமெண்ட்டை பின்பற்றுங்க நீங்க சும்மா பேப்பரை தூக்கி கொடுத்தா என்ன வராது மார்க்ஸ் வரா சரியோ பிள்ளையோ என்ன சொல்லணும் 5 கேளையும் செய்யணும் தொகையும் இருக்கணும் கணக்கு நீங்க அப்படி செய்யறீங்க இல்லையா இப்ப பாஸ் பண்றாங்க கவனிங்க எஸ் எடுக்க போனோம்னு சொல்றாங்க 5 கேளையும் தொடங்கணும் பாஸ் பேப்பர் மிக பாருங்க கோல் அடிச்சா பாருங்க 5 மேட்ச் எடுப்போம் சொல்லிவிடா சனியன ஞாயிறு 23 24 விடியலுக்கு பின்வரும் தகவலை பயன்படுத்துக பின்வரும் தகவல்கள் அமிர்தா PLC 31/3/2026 முடிவடைந்த ஆண்டும் தொடர்பானது சாதாரண பங்கின் எண்ணிக்கை 1 லட்சம் பங்கொன்றுக்கான உழைப்பு 50 ரூபா செலுத்திய பங்களாம் 8 லட்சம் வருமான வரி செலவு 15 லட்சம் வட்டி செலவு 5 லட்சம் முதலீடுகள் மீதான வருவாய் வீதம் 20%. சரி இப்ப என்ன செய்ய போறீங்க பங்கொன்றுக்கான பங்களாபம் என்ன சாம்பார் செலுத்திய இடைக்கால பங்களாபத்திங்கள் என்ன பேர் சாதாரண பங்கின் எண்ணிக்கை செலுத்திய இடைக்கால பங்களாபத்திங்கள் சாதாரண பங்கின் எண்ணிக்கை செலுத்திய இடைக்கால பங்களாபத்திங்கள் இந்த கேள்விக்கு என்ன தெரிஞ்சா போதும் சாம்பார் சாம்பார் எப்படி ஞாபகம் என்னென்ன கேள்வி இருக்கோ அத்தனை கேள்வி சாம்பார் எழுதுங்க எழுது வெளியில கண்டிப்பா ஞாபகம் 23ஆம் கேள்வி பங்கொன்றுக்கான பங்களாபம் செலுத்திய இடைக்கால பங்களாபத்தின் சாதாரண பங்கின் எண்ணிக்கை
செலுத்தியடைக்கால பங்களா கிசூர் எவ்வளோ செலுத்தியடைக்கால பங்களா 8,00,000 சாதாரண பங்களா எண்ணிக்கை எவ்வளோ 1,00,000 பகவான் சொல்லு ரைட் ரூ கஷ்டமா கஷ்டமா அடுத்த வட்டி காப்பு விகிதம் சமன் சொல்லு சமன் வரிக்கும் லாபம் பிளஸ் வட்டி செலவின் வட்டி செலவு வரிக்கும் முன் லாபம் பிளஸ் வட்டி செலவின் வட்டி செலவு வரிக்கும் முன் லாபம் பிளஸ் வட்டி செலவின் வட்டி செலவு வரிக்கு முன் லாபம் கண்டுபிடிக்கணும் நம்ம ஒரு ஆண்டுக்குரிய லாபம் கண்டுபிடிக்கும் பங்கோண்டுக்கா உழைப்பு தந்திருக்கா பங்கோண்டுக்கா உழைப்பு தந்திருக்கா பங்கோண்டு உழைப்பு எப்படி காட்டுறது ஆண்டுக்கான லாபத்தின் கீழ் அப்ப சாதாரண நமக்கு எண்ணிக்கை தெரியும் பங்கோண்டுக்கா உழைப்பு தந்திருக்கிறான் சுருக்கமா இருக்க பெருக்கி விட்டா என்ன வேறு சொல்லு ஆண்டுக்குரிய லாபம் வேறு அந்த ஆண்டுக்குரிய லாபத்தோட பெருமாவரிச்சல கூட்டி விட்டாண்டால் என்ன வேறப்போ விடாங்க ஐடியா அது நீங்க செய்யுங்க நம்ம செய்யறத விடாங்க திருப்பி சொல்றேன் நீ புதுசா இந்த ரோய் கோயில் நான் பயிற்சிக்கா செய்யறேன் நீ உனக்கு ஒண்ணும் தேவையில்ல பாஸ் பேப்பரை வடிவா செய் பாஸ் பேப்பரை உருப்பட ஐடியா இருக்கு நான் பேப்பர் செட் பண்ணிக்கேன் எதை செட் பண்ணினா பாஸ் முதல்ல போனா கேள்வி போறதுக்கு கேள்வியா இருக்கு முதல் மாறும் அதாங்க சொல்லுவாங்க அந்த ஐடியா மாறக்கூடாது பயிற்சியாசினால் ஆண்டுக்கான லாபத்தின் கீழ் சாதாரண பங்கின் எண்ணிக்கை பேர்னிங் பயிற்சியாசன் எவ்வளவு சொல்லு 50 ரூபா ஆண்டுக்கான லாபம் தெரியுமா இல்ல ஆண்டுக்கான வரைக்கும் லாபம் சாதாரண பங்கின் எண்ணிக்கை வரவே 1,00,000 இருக்கிறாங்க என்ன செய்யும் பெருக்கப்படும் ஆண்டுக்குரிய லாபம் சமன் 1,50,000 எவ்வளவு 50 விளங்குது ஐடியா 50,00,000 எந்த வழிபாடு இருக்குல்ல 3,500 5,000 வருமானம் வழிபாடு வருமானம் 1,000 கொண்டால் எவ்வளவு வரப்போ 6,500 வட்டி செலவு 500 கூட்டி அதை எவ்வளவு அதே நான்கு என்ன எப்படி ஓகேயா ஓகேயா ஆண்டுக்கான லாபத்தின் சாதாரண பங்கின் எண்ணிக்கை ஆண்டுக்கான லாபம் தெரியா சாதாரண 1,00,000 விட பெருக்கினால் 50,00,000 3 பண்ணா 5,000 வரிக்கு முன் லாபம் கூட கழிக்கப்பட வருமான வரிக்கு கூட்டி விடுவோம் 6,500 வட்டி செலவு 500 500 16,000 அடுத்த வேலை ஆண்டுக்குரிய லாபம் கண்டுபிடிச்சிருங்கள் 5,000 மொத்த சொத்து கேட்கிறான் அது மொத்த சொத்து வருவாயம் வந்துடு சமன்பாடு என்ன மொத்த சொத்து வருவாயிடம் ஆண்டுக்கான லாபம் பிளஸ் வட்டி செலவின் கீழ் மொத்த சொத்து 200 எத்தனை வீதம் 20 வீதம் ஆண்டுக்கான லாபம் 5,000 வட்டி செலவு 500 அவங்க மொத்த சொத்து 200 முதல் சொத்து இங்க வந்து 20 இங்க வேற தெரியும் மொத்த சொத்து சமன் என்ன வேணும் 27,500 தெரியுதா தெரியுதா ஓம் சார் எத்தனையா விடை முதலாவது இதுல என்ன அஷ்டம் எனக்கு சொல்லு மொத்த சொத்துக்கள் மீதான வருவாயுதம் சமன் 20 வீதம் சமன் ஆண்டுக்கான லாபம் 5,000 பிளஸ் வட்டி செலவு 500 இங்கு மொத்த சொத்து கீழே பிடிக்கிற மொத்த சொத்து மேலவும் 20 கீழே வேணும் சரிங்களா மொத்த சொத்து 27,500
அங்கன்னு சொல்லி அங்கன்னு சொல்லி மாஸ்டர் சொல்லி berarti yang online kembali oke ya. Aku aja nggak lah. Nah, oke, அடுத்து போமா சரியாடா ரைட் ஓகே குட் பின்வரும் கூற்றுக்களில் சரியான கூற்றுக்கள் எது அல்லவை உற்பத்தி மந்தம் குறைவடையும் போது அலகுக்கான மாறுங்கிறியம் குறைவடையும் வருமா அலகுக்கான மாறுங்கிறியம் என்ன செய்யாது சொல்லு மாறாது கூடினால குறைஞ்சாலும் என்ன செய்யாது டேய் மாறும் சாப்பாடு சில பார்சல் கொத்து ரொட்டி பார்சல் 500 ரூபாய்னால் அது எத்தனை பார்சல் தரும் என்ன மாறாது மொத்த மாறுங்கிறிய மாறும் ஆனா அலகு கவுண்டுக்கா மாறுங்கிறிய மாறாது விடை தவறு உற்பத்தி மட்டம் குறைவடையும் போது அதன் அலகுக்கான நிலையான கிரியம் என்ன செய்யும் அதிகரிக்கும் என்ன செய்யும் அதிகரிக்கும் குறைவன ஆக்கள் கூடைக்கான் குறையும் உற்பத்தி மட்டம் அதிகரிக்கும் போது மொத்த நிலையான கிரியம் அதிகரிக்காது சரியான வெளியீடு கூடைக்கோ குறைக்கோ மொத்த நிலையான கிரியம் செய்யாது பஸ் வண்டி 50 சீட் 20 பேர் போனாலும் அந்த காசு தான் பஸ் காசு 50 பேர் போனா அந்த காசு ஆனால் ஒரு ஆளுக்கான நிலையான கிரியம் என்ன செய்யும் மாறும் வெளியீடு கூடையோ குறையும் மொத்த நிலையான கிரியம் மாறா விடை சீசலி உற்பத்தி மட்டம் அதிகரிக்கும் போது மொத்த மாறுங்கிரியம் அதிகரிக்கும் அதுவும் சரி விடை சியும் டியும் சியும் டியும் மூன்றாவது 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 இருபத்தி ஆறாம் கேள்வி ஓகே போமா வரையறுக்கப்பட்ட குணா பொதுக்கம்பெனி 2000 மார்ச் மாதத்துக்கு சம்பளப்பட்ட சுருக்கம் கீழே தந்திரே அடிப்படை சம்பளம் மேலே கொடுப்பனவு வாழ்க்கை செலப்படி சேத்தாவளம் மொத்தம் 4000 ஊழியர் சம்பள நிதியம் சம்பளம் ஒப்பனம் ஊழியர் தேர் சம்பளம் 3000 இபிஎஃப் இடிஎம் 490 சம்பளம் அதனுடன் தொடர்புடைய கழிப்பணம் தொடர்ந்து வரும் மாதத்தின் 10ஆம் நாள் செலுத்தப்படும் ஊழியர் தரமான செலவும் பொறுப்பு கலைஞ்சாகும் ஊழியர் தரமான செலவுக்கு என்ன சொல்லு மொத்த சம்பளம் 4000 இபிஎஃப் செலவு நிறுவனத்தின பங்களிப்பு 450 இடிஎஃப் 90 கூடி சொல்லும் 4540 சம்பளம் அதோட கழிப்பணம் இந்த மாதத்துக்கு எப்ப கொடுப்படும் அடுத்த மாதம் தேறிய சம்பளம் இந்த மாதம் கொடுப்படாது எப்ப அடுத்த மாதம் 3000 இபிஎஃப் செலவு நிறுவனத்தின பங்களிப்பு 300 இபிஎஃப் 450 எவ்வளவு 750 அந்த இடிஎஃப் தனியா 90 3840 விடை 26வது எத்தனாவது விடை 2வது 26க்கு 2வது வேறு சம்பளம் கொடுக்கணும் இந்த மாதத்துக்கு சம்பளம் அடுத்த மாதம் கொடுப்படும் இபிஎஃப் தன்மை பாய்க்க ஊழியர்கிட்ட வந்து 300 நிறுவனத்தின 450 750 இடிஎஃப்க்கு யார் மட்டும் தொழில் வழங்குனர் மட்டும் எவ்வளவு 90 சேர்த்தால் 3840 Any doubt? 27 கழிப்போங்க 30 முடிப்போம் குயிக்கா 27 களி
27ஆம் கேள்வி. இருபத்தி ஏழாம் கேள்வி. ஓகே போமா. ஜாமினி உற்பத்தி கம்பெனிகள் உற்பத்தி வியாட்டுக்காரன் தொடர்பாக உற்பத்தி திணைக்களம் அளவொன்ற பாதிப்பட மனத்தியாலம் ஒன்று சேர்த்துல 3 இயந்திர மத்தியான் தேவை. மேந்திர உறிஞ்ச வீதம் 120 3ஆம் பேருக்கு. முடிவுத்துல 5 ஊழிய மத்தியான் தேவை 100 5ஆம் பேருக்கு. உற்பத்தி செய்யும் விளையாட்டுக்கார ஒன்று விற்பனை விலை என்ன பத்தி இந்த முறை வந்து பேப்பர் போன மாதிரி யோசிக்க தேவை. கொஞ்சம் கொஞ்சம் குறையும் என்ன போனவருக்குள்ள அழுதபடியெல்லாம் எல்லாரும் கூட ஒத்த பிரச்சனை சிங்கம் எடுத்துல டைமும் கொஞ்சம் காலம் கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. அதுக்காக சுத்தி வளைச்சு இல்லாம நேரடியாக கூட செய்யக்கூடியா இருக்கும். இதுல கேந்திர உறிஞ்சு என்ன செய்யறான்னு சொல்லு வந்துருக்கான் விற்பனை வந்துருக்கான் இதுல அளவை எதை கண்டுபிடிக்கும் மேல கண்டுபிடிக்கும். அதையும் தெரியும். இதை கஷ்டம் சொல்லக்கூடாது. மூலக்கிரியத்தோட உற்பத்தி மேந்திரக்குனா உற்பத்தி கிரியம் வேறு. உற்பத்தி கிரியத்தோட லாபம் செய்தா என்ன விலை வேறு விற்பனை விலை வேறு. அப்ப விற்பனை விலையை தந்து ஒன்று எதை கேட்கிறான்டா டேய் எதை கேட்கிறான் உற்பத்தி மூலக்கிரியம் கேட்கிறான். அப்ப அது தெரியும் சொல்ல வாரம் பேப்பர் கஷ்டம்னா சோமராஜ்யம் தரவு தாந்து நேரடியாக ஜோதிக்கும் புள்ள கஷ்டம்னு சொல்றது புள்ள அந்த பிள்ளை பாரும் பிள்ளை நினைவு விளங்க சொன்னா கிரியத்தான் நான் படிப்பீங்க சொல்லி இருப்பேன் என்ன டே கிளாஸ் படிக்க வைக்கிறான் எனக்கு தெரிஞ்ச மாட்டல ஒரு ஸ்கூல்ல கணக்கு எடுக்கிற டே கிளாஸ் அவசரமா படிக்க வைக்கிறேன் எல்லாம் படிப்பை தொப்பனை போட்டி மூலக்கிரியா உற்பத்தி மேந்தரை 2 திணைக்கலாம் சொல்லு. ஒன்று சேர்த்தல் மஜார் ஒன்று சேர்த்தல் 120 5 600 முடிவுறுத்தல் 100 5 500 சேர்த்தாலுக்கு என்ன பேர் அப்படித்தானே கசின் ஜங்ஷன் பிரிஞ்சு போன கவலை இருக்குமில்ல அஞ்சாண்டு பிரிஞ்சு போயிட்டு கவலையாட்டு காலையிலாம் நீங்க கூப்பிடலாம் கூப்பிடலாம் நூறு வீதம் 20 வீதம் இதோட சொல்லுவோம் 80 வீதம் சரி. அவ விற்பனை வீதம் வந்திருக்கு 2500 2500ல 80 வீதம் பார்த்தா விற்பனைக்கு 2100 வீதம் நண்பா என்ன 2000 2000 2000 இது தேவையான இது 2500 ஓகே 2000க்கு 2000 பார்த்தா 500 வேலை இது 2000 அதுல 2080 பிரிச்சு 100 இது இப்ப இதுல 2 கிலோ கூட்டிட்டு வந்தீங்க கண்டுபிட்டா 1140 இது தெரியும் ஒரு பிள்ளை ஈஸியா இதுதானே 1140 விட இலக்கம் 4 வேணுமா போல அந்த கல்வி அமைச்சு நம்ம பேர் படியோட போடுற போதீங்களா இல்ல என்ன செய்யலாம் கைபை கந்தமணக்கார விட்டு விட போடுங்க மேலும் கல்வி அமைச்சின பேப்பர் பார்ப்பன போடுங்க வந்தா தெரிஞ்சாதே உங்களுக்கு பார்ப்பன் பேப்பர் பின்ன விட இருக்கு கொடுக்கா கல்வி அமைச்சின பேப்பர் உங்களுக்கு ரோய் போட்டு செய்யற கல்வி அமைச்சின பேப்பர் பார்ப்பன் பார்த்து செய்திருக்கிறேன் கேள்வி பேப்பர் கூறுபடப்படாய் திருத்தி ஒன்றா செய்திருக்கிறேன் வேற ஊருப்பட பேப்பர் செய்யனா புள்ள அக்கறை போடுறேன் ஒரு செய்ய மாட்டேன் ஸ்கீம் எல்லாம் செய்ய மாட்டேன் கொஞ்சம் செய்ய மாட்டேன் மேலும் ஸ்கீம் காப்பி எடுத்து தாங்க ஒரு புள்ள மேலும் கறி ஒரு பிள்ளைய மேலே தானே ஒரு பேப்பர் போடணும் பாத்துறீங்களா எங்க பாத்தீங்க நீங்க
கடைசி நேரம் குரூப்ல லீவ் பண்ண ஒரு நாள் சொல்லுவேன். இல்ல லீவ் நீங்க அதான் ரூல்ஸ் லீவ் பண்ணி இப்ப உதாரணமா இந்த கேள்வி பிள்ளைங்க சொல்லும் கஷ்டம்னா சொல்லும் சில எப்படி நேரியா மூலக்கீரையா உற்பத்தி மேந்தலை போலாம் லாபம் போலாம் விற்பனை தந்த நேரடியா தந்தாங்க கூட இதுல போய் எப்படி போகணும் மூலக்கீரை உனக்கு வெளியா பிள்ளைங்க இருக்கு நான் சொல்ற விளங்க பாடத்தின் அமைப்பு விளங்காட்டி எது விளங்காது பாடம் பிரியம் சரி அடுத்த போமா 28ஆம் கேள்வி 28ஆம் கேள்வி சொல்லுவோம் 28ஆம் கேள்வி கிரியன் தொகை லாப பகுப்பாய்வு தொடர்பில் பின்வரும் கூற்றுகளில் சரியானவை லாப புள்ளி பகுப்பாய்வு தொடர்பாக பின்வரும் கூறுகள் சரியானவை நினைக்கிறான் சொல்லு சொல்லு மொத்த மாறுங்கிரத்தில் ஏற்படும் அதிகரிப்பானது சமப்பாட்டு புள்ளியில் அதிகரிப்பு ஏற்படுத்தும் மொத்த மாறுங்கிரியம் ஏற்படும் அதிகரிப்பானது சமப்பாட்டு புள்ளியில் ஏற்படுத்தும் மொத்த மாறுங்கிரியம் அதிகரித்தார் பாப்போம் விற்பனை விலையில் ஏற்படும் அதிகரிப்பானது சமப்பாட்டு புள்ளி அதிகரிப்பு இல்லை விற்பனை விலை அதிகரித்தால் விற்பனை விலை அதிகரித்தால் அளவொன்றுக்கான பங்களிப்பு என்ன செய்யும் கூடி மொத்த நிலையான பிரிக்கங்க நான்கு புள்ளியை குறைக்கும் நம்முடைய வராது நிலையான கிரியத்தில் ஏற்படும் அதிகரிப்பானது சமப்பாடு புள்ளியில் எந்தவித மருந்து ஏற்படுத்தாது நிலையான கிரியம் கூடால் நான்கு புள்ளி கூடும் வராது உற்பத்தி விற்பனை அலைகளில் ஏற்படும் அதிகரிப்பானது சமப்பாடு புள்ளியில் எந்த மருந்து ஏற்படுத்தாது வெளியீடுகளா வெளியிட கூட்டிய குறைச்சதான் மாற்றம் பெறாம் அது சரி விட டி சரி அது மொத்த மாறுங்கிற அதிகரிப்பானது அளவு பங்களிப்பு குறைஞ்சு விடை ஏ டி பிசி தவறு ஏயும் டி கேள்வி செய்யுங்க ஐடியா எக்ஸாம் போட கேள்வி என்னது அளவொன்றுக்கான மாறுகிறேன் சமன்பாடு என்ன டெல்டா டிசிங்கள் டெல்டா கியூ ஐடியா எடுத்துட்டியா
டேய் டேய் இருந்தமாக சொல்லு. சரி பத்துல என்ன நடக்கும் சரிங்களா? பத்து என்ன பத்து ஆ, சும்மா அடி தருவாங்க வரட்டல் என்னது பாம்பு வர வெள்ளிக்கிழமை ஆடி பிறப்பு ஆயிரம் அது மட்டும் சேர்க்காது 600 தரம் 1000 ஓலம் ஏய் 600 1000 ஓலம் 6 லட்சம் என்னடாமா இது டெல்டா டிசி எவானே இது டெல்டா கி ஆக சொல்ல டிசி சமன் டெல்டா டிசி இங்க டெல்டா கி 150,000 500 தண்டனை மச்சான் போல மச்சான் ஓல கூட வேணும் ஓல வேணுமா ஓல வேணும் சரி என்ன செய்யணும் இல்ல என்னவே சரியா 1000 நோடி 1000 வேணாம் 6 லட்சம் வேண்டாம் இதுல எஃப்சி மேடம் என்ன மேடம் பிசி மேடம் பிசி ஒன்றுக்கு 300 வேணும் 1000 மேடம் கூட வருது 3 லட்சம் வேண்டாம் நிலையாகிற வேணும் 3 லட்சம் பிசி தான் இருக்கு 6 லட்சம் மொத்த கிரியா 1000 மேல இல்ல அதுல எஃப்சி மேடம் பிசி மேடம் அப்படி செய்வாங்க 750,000 அது ரெண்டாம் பிரி 1500 450 பிசி எஃப்சியோ 3 லட்சம் எஃப்சி என்ன செய்யும் எத்தனாவது எத்தனாவதுடா ரெண்டாவது கடைசி கலை போவோம் வாரசன் இந்த பேப்பர் ஃபுல்லா முடிக்கணுமா அடுத்த பேப்பர் மேல்மா பேப்பர் போவோம் ஊருப்பட பேப்பர் செய்ய போறோம் எப்டவுசி பேப்பர் மேலே குரூப்ல போட்டிருக்கேன் எப்டவுசி 6ஆம் தவணை பேப்பர் போட்டிருக்கேன் எப்டவுசி பேப்பர் மேல்மா பேப்பர் செய்ய பாருங்க ஃபீல்ட்ஸ் என்ன பேப்பர்
நேர்வா பசிக்காளி 29 ரெண்டாவது விடையா சாமியன் பிஎஸ்சி ஆனது பழைய இயந்திரத்துக்கு பதிலாக புதிய இயந்திரம் மாற்று செய்ய விரும்பினார் இவ்விரு இயந்திரம் தொடர்பான தகவல்கள் பின்வரும் மாதிரி விவரம் பழைய இயந்திரம் அங்கால புதிய இயந்திரம் பயன்தர ஆயுட்காலம் வேடம் 5 வருஷம் 5 வருஷம் கொள்ளுன விலை 20,000 25,000 அகற்றல் பெறுமதி 5,000 எஞ்சிய பெறுமதி 3,000 வேடாந்த செயற்பாடு கிரியம் பெருமாத்தி உட்பட வேடாந்த பெருமாத்தேவு 4,000 3,000 தொழிற்படை மூலம் 1,000 இந்த எக்ஸாம்பிள் போட கரிமை பழைய இயந்திரம் தற்போதைய இயந்திரம் புதிய இயந்திரம் புதுசா வாங்குறது புதிய இயந்திரம் கொண்டு செய்யப்படும் ஆரம்ப தேறிய காசு வெளிப்பாய்ச்சல் மற்றும் 5ஆம் வேட தேறிய காசு உட்பாய்ச்சல் இப்படி சொல்லுவோம் பழசு அகற்றல் 5,000 பிளஸ் தொழிற்படை மூலம் இருக்கா தொழிற்படை மூலம் இருக்கா புதிய இயந்திரம் வாங்கினது 27 மைனஸ் தொழிற்படை மூலம் 1,000 பிளஸ் மைனஸ் அடுத்தது கொள்ளாமில்லை இந்த அகற்ற பெறுமதி பழசு 5,000 பிளஸ் என்ன 26 21 மைனஸ் 4ஆம் வேடத்தில் காசு உட்பாய்ச்சல் என்றால் 5ஆம் வேடம் 5ஆம் வேடம் மாத்துங்க 5ஆம் வேடத்தின் காசு உட்பாய்ச்சல் கேட்டகரியில் 5ஆம் வருஷம் உறுதி வேட காசு உட்பாய்ச்சல்ல எஞ்சிய பன்மை வேடம் புதுசு 3,000 தொழிற்பட மூலம் வேடம் 1,000 செயற்பாடு கிரியத்தில் ஏற்பட குறைவு காசு உட்பாய்ச்சல் பழைய இயந்திரத்தின் செயற்பாடு கிரியம் 2,000 4,000 கழித்தால் 8,000 புதிய செயற்பாடு கிரியம் 8,000 3,000 பெருமாதி கழித்தால் 5,000 செயற்பாடு கிரியம் எவ்வளவு குறைஞ்சிருக்கு செயற்பாடு கிரியம் குறைஞ்சா என்ன எடுக்கும் எடுக்கும் காசு உட்பாய்ச்சல் என்ன விடை அப்படி கேள்வி எத்தனையாவது விடை 5ஆவது 31 50 களி சனி பின்னிரம்பா மேடம் ரோய் கொஞ்சம் போவோம் ரோய் கொஞ்சம் உலகிலே 5,000 பரமாஜை கழிச்சு செலவாடு செலவுகளை குறையும் அதே சொல்றோம் காசு உட்பாய்ச்சல் சரி அடுத்த தொழிற்பட மூலம் உட்பாய்ச்சல் எஞ்சிய பருமை உட்பாய்ச்சல் செயற்பாடு கிரியம் குறைஞ்சால் அது காசு உட்பாய்ச்சல் சரி 5ஆவது விடையாமா 321 எத்தனாம் கேள்வி 21 பழைய பாருங்க 2 ரோய் கோச்சு இருக்கிறா உண்டு எடுத்துறீங்க மற்ற இடங்க அன்றைய அடிச்சிருந்தா திருப்பியானே திருப்பி அடிச்சிருந்தா என்ன தர்மி திருப்பி அடிச்சு கொடுத்தா முடிவோட பாருங்க புதுசாவும் செய்ய போவனா இதுல இருக்கா நிறுதியாண்டு பேஞ்ச செப்டம்பர் இருக்கு
மாறி செய்வாங்க. இது என்ன செய்றீங்க என்ன தெரியாது. எல்லாரும் கொஞ்சம் குழம்புறையில இருபத்தி ஓராங்கள் செய்வானுமா மயூரா அதான் லாவண்யா எத்தனாங்களே அங்க அங்க படிக்கிறது செய்ய மாட்டேன் ஒழுங்காந்துதான் பண்ணுது கட்டிக்காரங்க எங்கட எடுத்து செய்யும் மஞ்சா பூசா எடுத்து செய்ய மாட்டேன் அவையில மெனக்கிற மாட்டேன் வேண்டாம் போய் எடுத்து செய்ய மாட்டேன் இருக்கா நாங்க கூட போய் செய்யறேன் உனக்கு ஐடியா ஒரு ஐடியா வந்து விஷயம் இங்க ஒரு எதிரி நான் சரி இது இந்த மாதிரி இது மாணவர்கள் தெரியுது சரி என்னடி பாடு 21 போவோம். இது பழைய பழைய ரூபாய் கொஞ்சம் பேரா போன வருஷம் நடந்த பயல் பேப்பர் கேள்வி பாருங்க ஏ பேப்பரே சரியே சாமி மயூரா பிஎல்சி 31/3/2005 உள்ளவான வரவு நிதியில கூட்டியிருந்தேன் பின்வரும் மீதிகள் பிரித்தெடுக்கப்படுறேன். கன்னடம் 25,000 நீண்டாத முதல் 1320 வியாபார திறமை 1500 சரக்கு இருப்பு எண்ணம் 31/3/2025 முடிந்த ஆண்டுக்கான வரவு லாபம் தந்திருக்கு 2500 வரவு லாபம்னால் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட லாபம் 2500 பின்வரும் மேலே தரப்பட்டன எல்கேஎஸ் 10 படி சீராக்கிய லாபம் நினைக்கிறான் இதுல எது செலவா வருதோ அந்த சீராப்பன் நிகழ்வுக்குரிய மட்டும்தான் என்ன செய்யணும் நீங்க எடுத்து சீராக்கும் சரி சீராக்கும் திருத்தமுள் லாபம் திருத்தமுள் லாபம் திருத்தமுள் லாபம் 2500 மேல ரூபாய் முதலாவது நீண்டால முதலின் சந்தை பெருமை வந்து சீராப்ப நிகழ்வா சீராப்படா நிகழ்வான் சந்தை பெருமை சொன்னாலும் சீராக படாத நிகழ்வு நிதியான 31 குறைஞ்சா சரி அது முதலீடு பெறாது 31 முதலீடு சீராகும் 24/2000 நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் வாடிக்கையாளர் முறிவடைந்ததாக அறிவிக்கப்பட்ட 31/3/2025 இவர் நிலுவைத் தொகை 5 லட்சமா டேய் இதன் செய்யப்படும் அறவிட முடியாத ஏற்கனவே 31 இந்த ஒருவன் அங்கேயிட மனப்படத்திற்கு கூட வகையேற்று வராமறான் அறவிட முடியாத செலவீனம் லாபத்தில் குறைக்கும் 5 ரூபாய் கடை 20/4/2025 பணிப்பாளர் சபை 31/3/2025 உள்ள ஒவ்வொரு சாதாரண பங்குக்கும் 5 ரூபாய் இறுதி பங்களாக பிரகடனப்படுத்தியுள்ளார். கிடைத்த பங்களாம் என்ன காணும் குறிப்பாக சீராப்படமா இல்லை 31 அதை வெளியில் செய்தான் இருக்கு கேள்வி என்ன பார்த்தா என்ன வேலை இருந்தது பார்த்தா என்ன வேலை இருந்தது சரி சார் பிள்ளைங்க வேணா உண்டாம் அங்க ஒண்ணுமே இருக்கா நிச்சயமே இல்லாம் 2000 சும்மா சபோர் அடுத்த போமா செலிபிரிட்டிகள்
ஏன் நாளைக்கா ராஜா தெரியுதா ஓம் சார். ஏய், ஏய், சரி 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 ஏய் டேய் ஸ்டார்ட் பண்ண 22ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண இன்னொரு கவனி பொறுப்புக்கு வந்து பெறுமதி நிச்சயம் காலம் நிச்சயம் கடப்பாடு உண்டு எப்படி சொல்லு இப்ப கடன் கொடுத்தோன் வங்கி கடன் குத்தகை பொறுப்பு இது எல்லாத்துக்குமே என்னதுக்கு காலம் உறுதி கடப்பாடு உறுதி பெறுமதி உறுதி நிகழத்தக பொறுப்புக்கு மூன்றுமே இல்லை என்னென்ன காலம் இல்லை கடப்பாடு இல்லை ஏன்னா தீர்ப்பு இன்னும் சொல்லல இப்ப நீதிமன்ற கேஸ் போட்டிருப்பாங்க அதுல தீர்ப்பு முன்வைக்காட்டி நீதிமன்ற என்ற வழக்கறிஞர் ஒன்று சொல்லாட்டி அதுல நிகழத்தக்க பொறுப்பு கணக்கில் காட்டுறீங்க என்ன அழுகும் குறிப்பு வழியில் எழுதும் ஆனால் ஏற்பாடு என்றால் இந்த விற்பனை உத்தரவா ஏற்பாடு நான் தான் கொடுக்கிறேன் ஊழியர் இழப்பீட்டுக்கான அட்டை ஏற்பாடு வாடிக்கையாளர் இழப்பீட்டுக்கான ஏற்பாடு இது நீதிமன்றத்தில் சொல்லாட்டியும் எங்கன வழக்கறிஞர் சொன்னால் அது கணக்கில் வெளிப்பாடு ரைட் LKS 37 ஏற்பாடுகள் நிகழ்த்தப்படும் நிகழ்த்தத்தின்படி பின்வரும் கூற்றுகளில் சரியானவை ஏற்பாடுகள் ஏற்படும் மாற்றமானது எப்போதும் பின்னோக்கிய பிரியமா தீராப்படும் ஏற்பாடு என்பது எந்த ஆண்டுல கணக்கு செய்வோமோ அந்த ஆண்டுல பொறுப்பாக நிகழ்ந்த பொறுப்புகள் நிதிநிலைமை கூறில் பொறுப்பாக அடையாளம் காணப்படும் கூற்றுப்படாய் ஏன் டேய் நிகழ்ந்த பொறுப்புகள் பொறுப்பாக செய்யப்படாது அடையாளப்படுத்தப்பட மாட்டாது குறிப்பு முறையில் காணப்படும் ஏற்பாடு தொடர்பாக கணப்பானது சட்ட ரீதியான கட்டுரை மூலம் எழ முடியும் சீசர் விடை சி மாத்திரம் ஏற்பாடு ஏற்படும் மாற்றம் எப்போ பின்னோக்கி அது பிழை விற்பனை உத்தரவாக ஏற்பாடு வருகிற இந்த ஆண்டு பொறுப்பு விடை சி மாற்றம் சி மாற்றம் ஏய் பரதவழி இப்ப ஈஸியா இருக்கு 23 24 செய்வோம் சி மாற்றம் எல்லா பேப்பர் விட ஒன்றைதான் விஷயத்தை சொல்லு ஒரே முறையில பாரு நீங்க ஃபைனல் புதுசா கேள்வியா ஃபைனல் பேப்பரை மட்டும் பாரு பார்ட் 2 சரியோ புள்ளியோ நோட்ஸ் போடணும் எழுதி தள்ளுவோம் சரியா புள்ளியோன்னு சொல்லணும் எழுதி தள்ளணும் ஜென்ரலா கேள்வி எடுத்தீங்கன்னா ஜென்ரலா எழுதி தள்ளும் ஒரு காலம் எழுதுறதுக்கு மார்க்ஸ் சொல்லும் சரியா புள்ளியோ ஸ்கீமோட இருந்தாலும் 1 10 போடுற நேரத்துல 2 போடுவீங்க இந்த முறையெல்லாம் தமிழ் பேப்பர் தமிழ் பேப்பர் வந்து நிறைய பேர் தமிழ் மாறுஞ்சுக்கலாம் ஒராக தமிழ் மாறி கொமசிலே மாறி தெரிஞ்சாக்கள மாறுன்னு தெரியல ரேங்க் எல்லாம் மாறி 183 ரேங்க் வந்த பிள்ளை 179 ரேங்க் புசத் மாறில 179 உங்களை அடிச்சு பாருங்க மாறி சொல்லபடியா கம்பெனி 31/3/2025 உள்ளவாறு விரை வீதம் ஒன்று கொண்டா காணப்பட்ட போது 31/3/2025 இருப்பிங்கிறியா 340,000 தேடக்கூடிய பெறுமதி 3 லட்சமாக காணப்பட்டது 31/3/2025 நடைமுறை பொறுப்பின் பெறுமதி 6 லட்சமாகும் 31 நடைமுறை சொத்துக்களும் நடைமுறை செஞ்சால் சரியான சொத்து இருக்கும் விரை வீதம் ஒன்று கொண்டா இருக்கா விரைவில் நம்பர் என்ன விரை சொத்து நடைமுறை விரை சொத்து இங்கே நடைமுறை பொறுப்பு
ஒன்றுக்கு ஒன்று நடைமுறை பொறுப்பு தந்திருக்கலாம். நடைமுறை பொறுப்பு தந்திருக்கலாம் 6 லட்சம். நடைமுறை பொறுப்பு 6 லட்சம் இது மூல சொல்லுவோம். ஓகே குட். அப்ப எங்களுக்கு நடமந்தத்துக்கு இருக்கிறாண்டா விதேயத்தோட இறுதி இருப்பை முற்பது லட்சம் சொல்லுவோம் கூட்டம். விதேயத்துக்கு 6 லட்சம் இறுதி இருப்போ கிரியம் வந்து 340 தேரக்குறை 3 லட்சம். இதை கூட்டணும். குறைஞ்சதா இதுல கூட்டுவோம் 3 லட்சம். இப்ப கிரியம் காணிக்க கிரியம் காணிக்க 9 லட்சம். அந்த நடைமுறை வீதம் நடைமுறை தொட்டிங்க நடைமுறை பொறுப்பு. அப்ப 9 லட்சத்துக்கு 4 லட்சம் வீடு உண்டாக்குறது 1.5 கொண்டா வேண்டுமே செய்யக்கூடியா இருக்கா இல்லையா? இது வந்து நடைமுறை சொத்துக்கு விடை சொத்துக்கு பொறுப்பு தானே கடமை பொறுப்பு. 6 கிலோ 6 லட்சம் மேலே 6க்கு மேல 6 இருக்கலாம். இது கீழே வந்திருக்கு மேல 6. நடைமுறை சொத்து எப்படி காணுவோம்? நடந்த விடை சொத்து எப்படி காணுவோம்? நடைமுறை சொத்துல இருந்து இறுதி பேமெண்ட் கழிச்சுட்டு வாங்க. நடைமுறை சொத்து காணிக்க கழிச்ச அந்த விடயத்தோட இறுதி பேமெண்ட் செலவு என்ன செய்யணும்? இறுதி முற்பட செலவை என்ன செய்யணும்? கூட்டணும். 30 செலவு கூட்டி 9 நீ 9 நடைமுறை சொத்து நடமை ஒரு மாற்றம். பொருளியல் அங்கனைய பொறுக்கி பொறுக்கியா நீங்க 42க்கு மேல சரி எடுப்பீங்கடா. சிம்பிளா 40 எடுத்தா பொருளுக்கு என்ன வந்து எஸ் வந்து பாஸ் வந்து விளங்குவே. அங்க பழமே அந்த பயங்கர சில விஷயங்கள்ல செய்யக்கூடிய உள்ள முன்னுக்கு தான் போடுவாங்க. ஏன் செய்வோம் சரி. முகாமை கணக்கிட தொடர்பேன் பின்வரும் கூற்றுக்களில் சரியான தெரிசியடா பல்வேறு கணக்கு நியமங்கள் முகாமை கணக்கு வருமா? கணக்கு நியமம் பிரிக்கிறதா ஜமி இல்ல. முகாமை கணக்கிட குறிப்பிட்ட காலப்பை தவறு வழங்குகின்றது இல்ல. பொது நோய் தேவை இல்லை. சட்ட தேவை கொண்ட இல்லை. கணக்கிட்டு கொள்கையால் முகாமைகள் தாக்கம் ஏற்படாது. எது 5வது கணக்கிட்ட கொள்கையெல்லாம் மாற்றினால் அது எக்கௌண்ட்ஸை பாதிக்காது. மாணவர்கள் ஏன் உள்வீட்டு பிரச்சனை உள்வீட்டு பிரச்சனை. இப்ப நான் இப்படிதான் கிளாஸுக்கு வாங்குவோம்டா நீங்க வீட்டை நீங்க என்ன சரி ஜம்பரோன்டா நான் சொல்றேன். அதாவது அதுல நான் சட்டம் தாக்கம் செலுத்தலாம். ஏன் நான் நிதிக்கிறேன் அவையில முகாம் அதை அப்படியே நீக்கலாம் ஒன்றும் செய்யலாம். அதில் தாக்கம் செலுத்தலாம். சரி விளங்கிட்டா விளங்கிட்டா அடுத்த போ. ஆ 25ஆம் காலை விடை 5வதையா கணக்கிட கொள்கை என்பது நியமத்தோடு சம்பந்தப்பட்டது. எல்கேஎஸ் 8 இந்த நியமம் தேவை.
முதல் பார்த்த கேள்வி மாதிரி கம்பெனி ஒன்று தனிப்பொருள் உற்பத்தி செய்கின்றது. இது 2 உற்பத்திக்குரிய நிலையங்களான ஒன்று செய்தல் மற்றும் முடித்து நிலையங்களாக கொண்டுள்ளது. எதிர்வேறும் எடுத்து பாதிப்பு வந்துடு தெரியாமே. ரைட், முதலாம் உறிஞ்ச வீதம் இயந்திர மணித்தியாமண்டுக்கு 50 ரூபா, ஊழிய மணித்தியா மணித்தியாமண்டு 30 ரூபா. தேவைப்படும் மணித்தியா 3 இயந்திர மணித்தியாலம், 2 நேர் ஊழிய மணித்தியாலம். அலோன உங்களுக்கு தந்திருக்கீங்க. ஆண்டுக்கான உற்பத்தி எல்லாம் 1500, ஆண்டுக்கான உற்பத்தி 50,000, வேடாத விற்பனை 40,000. உற்பத்தி கிரியத்தில் 40 லாபம் பெறத்தக்க வகையில் உற்பத்தி போல் விற்பனை செய்யப்படுமாய் அலோண்டுக்கான உற்பத்தி கிரியமும் எதிர்பார்க்கலாம். போடுவாங்க மூலகிரியம் வேணாம், மூலகிரியம் வேணாம். முதல் இப்ப 26 ரூபாய் கேட்டோம், மூலகிரியம் கேட்டோம். மூலகிரியம் தந்தது, மூலகிரியம் வேணாம் 390. இதோட உற்பத்தி மேந்திர கூட்டம். உற்பத்தி மேந்திர 2 திணைக்கலாம். ஒன்று சேர்த்தால் முடிவிருத்தால் 50,000 3 150,000 30,000 60 சேர்த்தா உற்பத்தி கிரியம் மேல் எவ்வளோ மூலக்கிரியம் ஆயிட்டோம். உற்பத்திக்கு எத்தனை விற்க போற 40,000 மேல தெரியும். அதுல உற்பத்தி எல்லாமே உற்பத்தி எல்லாமே 15 லட்சம் கிடைக்கும். வைக்கலாம் என்ன முதலாவடியா ஆஞ்சா சரியா? ஆம் சார். ஒன்றின் மூலம் லாபம் 40,000 மேல வித்தால் எவ்வளவு வரும்? 96 லட்சம் வரும். அதுல இருந்து உற்பத்தி 81 லட்சம். செமினார் வராக்கள் ஒழுங்கிலாக்கள் விட போடுவேண்ணா. சில வேலைக்குமா 13 சிலாபஸ் 13 சிலாபஸ் மட்டும் போடுவேண்ணா. படிப்பிச்ச வரைக்கும் போடுங்க. காசு 10 எக்கனாமிக்ஸ் வரைக்கும் போட்டிருக்கேன். பேர நோட்ஸ் கிளியரா? அடுத்த போமா கூட இருக்கு. 40,000 வருமானம் பேர் 40,000 கம்பெனி 40,000 விற்கிறேன். 40,000 96 லட்சம் பேர் மொத்தம் உற்பத்தி எல்லாம் நிர்வாக விநியோகம் மேந்திரன் கழிச்சு வர தெரியல. லாபம் கேட்ட தெரியலான்னு சொல்லணுமா? சரி, லாபம் 81 லட்சம். அடுத்த போமா ஆடி அடிக்குது. சரி, ஓகே, போ.
சரி மேந்தலை கிரியன் தொடர்பா பின்வரும் கூற்றுக்களில் சரியான சொல்லு மேந்தலை கிரியமானது மூலக்கிரிந்த ஒரு பகுதியா வருமா டேய் மேந்தலை கிரியம் மூளைங்க உற்பத்தி கிரியம் ஒரு பகுதியா சரி மூளைக்கு என்னப்பட மேந்தலை கிரியம் உற்பத்தி கிரியம் சேர்க்கப்படுவதில்லை வருமா பிள்ளை எல்லா வகையான மேந்தலை கிரியங்களும் உற்பத்தி கிரியம் மாற்றம் அடையும் போது மாற்றம் அப்படியா இல்ல நிலையாகிரியம் வரும் மேந்தலை கிரியம் மூலப்போல் கூலி ஏனைகிற ஒடுக்கி இருப்பவர் இது ஓரளவு இடம் காண முடியாது நேரில் மூலப்பொருள் நேரில் கூலி நேரில் ஏனைகிறேன் சரியான ஓரளவு கண்டுபிடிக்கலாம் உற்பத்தி மேந்தலை கட்டுப்படுத்தக்கூடிய உள்ள போதும் உற்பத்தி எல்லா மேந்தலை கட்டுப்படுத்த முடியாது உற்பத்தி கிரியை கட்டுப்படுத்தலாம் உற்பத்தி எல்லா மேந்தலை கட்டுப்படுத்த முடியாது எது விடை வருமா இல்ல டி மட்டுமா மேந்தலை கிரிய மூளைக்கு ஒரு பகுதி வராது மேந்தலை கிரியை உற்பத்தி சேர்க்கப்படுவதில்லை சேர்க்கணும் வராது எல்லா வகையான மேந்தலை கிரியும் மேந்தலை கிரியங்கள் என்பது நேரில் மூலப்பொருள் நேரில் கூலி நேரில் ஏனைய கிரியம் இது ஓரளவுக்கு இடம் காண முடியாது சரி உற்பத்தி மேந்தலை கட்டுப்படுத்தக்கூடிய உற்பத்தி எல்லா மேலும் கட்டுப்படுத்த முடியாத கிரியம் உள்ள கட்டுப்படுத்தக்கூடிய கிரியம் கட்டுப்படுத்த முடியாத கிரியம் இப்ப டேய் அப்படி இல்லை பிரதான தொழிற்சாலைக்கு வாடகை தொழிற்சாலை வாடகை இப்ப மூலப்பொருளை குறைக்கலாம் மாறுகிற குறைக்கலாம் நிலையான கிரியத்தில் நான் குறைக்கல அதையும் குறைக்கலாம் சொல்லுவோம் வாடகை காசு 1,00,000 சொல்றான் நான் வாடகை உற்பத்தி நடந்தா நடக்காது வாடகை காசு என்ன சொல்லணும் குறுக்கும் அது ஒண்ணும் செய்யலாம் காப்பிரிக்கான சொல்லணும் கட்டுவோம் இன்னைக்கு சாப்பிட வழி சாப்பிடாம இருக்கலாம் முடியும் வீட்டை வாடகை எடுத்தோட வாடகை காசு கொடுக்குதாங்க நிலையான கிரியங்கள் பொதுவாக கட்டுப்படுத்த முடியாது சரியா மாறும் கிரியங்கள் செய்யலாம் கட்டுப்படுத்தணும் விடை டி மாத்து 26க்கு டி மாத்து டி மாத்து இதுல 30 முடிக்கும் 27 சமப்பாட்டு புள்ளி தொடர்பில் பின்வரும் கூறுகள் சரியானவை சொல்லப்படியா நீ சொல்லு சமப்பாட்டு புள்ளியில டிஆர் வந்து சமன் டிசி சமன் அதுல மொத்த பங்களிப்பு மொத்த நிலையான கிரியம் சமன் மறுபடி வை டிஆர் வந்து டிசி சமன் மொத்த நிலையான கிரியம் மொத்த பங்களிப்பு சமன் சமப்பாட்டு புள்ளியில் அழகான நிலையான கிரியம் அழகான பங்களிப்பு சமனானது சரி மொத்த நிலையான கிரியம் மொத்த பங்களிப்பு சமன் மாதிரி அழகு சமன் சமப்பாடு புள்ளி மொத்த சில சமன் சரி சமப்பாடு மொத்த நிலையான கிரியமம் மொத்த வருமானம் அப்படியா இல்ல நிலையான கிரியத்தை மாறுகிறதை கூட்டி மாற தொகைதான் மொத்த வருமானத்துக்கு என்ன இருக்கும் சமனா இருக்கும் சி புலை ஏபி அடுத்த வேலையும் உங்களோட பேப்பர் வந்து பார்க்க தெரியுதா உங்களோட மானமட பேப்பர் 2007ஆம் ஆண்டு பாஸ் ரெண்டு பாத்திரம் சொல்றேன் எனக்கு அந்த கேள்வியோட வாசப்பு களி போட பாசு களி இந்த தெரியும் எனக்கு அனுபவத்தில் விளங்க ஜெல்பி தைனால வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பண்ணையில இருந்து 900 பாம்பு ஓடிட்டான் பாம்பு பிடிப்பு கேவிக்கு கொழும்புத்துறைக்காரர் கடைசி பியாவலுக்கு பாம்பு வரை நண்டு வரை இவர் என்ன செத்தவரை பாட்டு மூளை
மொத்த நிதியாகிறது கூட 20 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சத்துக்கு அரவோனுக்கான பங்களிப்பு எட்டாயிரத்துக்கு 3000 கழிச்சால் எவ்வளவு ஐயா எத்தனை சோடின்னு வேறு எத்தனை சோடின்னு வேறு எத்தனை சோடி 1000 ஜோடிகளா 1000 ஜோடிகள் பெருமை கேட்டால் 1000 தானே 8000 தலைமை 8000 மட்டும் போட்டு 6 சேர் 80 லட்சம் 1000 ஜோடி 80 லட்சம் முதலாவது FC இங்கசி 50 லட்சத்துக்கு 5000 1000 ஜோடிகள் 1000 தானே 8000 80 லட்சம் எதிர்பார்க்கணும் மேடம் தான் எதிர்பார்த்த எத்தனை ஜோடி 25000 ஜோடி 25000 ஜோடியில இருந்து ராவணப்படி எத்தனை ஜோடி 1000 பாதுகாப்பில் எத்தனை ஜோடி 24000 ஜோடி தானே ஒரு ஜோடிக்கான பங்களிப்பு 5000 செலவழிக்கும் எவ்வளவு 6 சேவை போட்டு ஏழு சைவ 12 விடை 29 5 விடை இப்படி இருக்கும் சரியா செய்யுங்க படிச்சுக்காணி இதுல 30 முடிச்சுட்டா அதுல 30 முடிச்சுட்டேன் வார கிளாஸ் அதுல அடுத்த வகுப்பு தொடங்குவோமா வாசனை கம்பெனி செய்வோம் சரியே என்னடா ஓகேயா சில்லறை வியாபாரம் நடத்தி வரும் கபூன் மேலே வருமானத்தை பெற்றுக் கொள்வதற்காக பிரதியிடும் இயந்திரம் ஒன்று வாங்க வேண்டுகிறார் இவர் 2 போய் இயந்திரங்களை எக்ஸ்ட்ரா இடம் கண்டுள்ளார் எக்ஸின் விலை இது பாசிபிள் என்ன பாசிபிள் 2006ஆம் ஆண்டு பாசிபிள் 110,000 பையின் விலை 120,000 திரும்ப பெருங்காலம் 3 வேடம் பையின் திரும்ப பெருங்காலம் 2 வேடம் தேறிய நிகழ்கால பெருமதி எக்ஸில் எவ்வளவு பிளஸ் 4100 பையில 5300 மேற்கூறிய விடயம் அனைத்தையும் கருத்து கொண்டால் சிறந்த தீர்மானத்தை கூறலாம் இயந்திரம் எக்ஸினை வாங்கலாமா ஏன் எக்ஸின் ஆயுட்காலம் 3 வருஷம் திரும்பி வாங்குறது பையில 2 வருஷம் எதிர வாங்க பேபேக் இல்ல இதை வாங்கணும் என்பியில பார்த்தோம்னா 4000 எக்ஸ் தான் வாங்கலாம் திரும்ப பெருங்காலம் கூட இப்ப என்ன திரும்ப கூட இருக்கு இயந்திரம் எக்ஸினை வாங்கலாம் ஏன்னா கிரியம் குறைவு இல்லை நிதி ரீதியாக இடம் காணப்படும் எந்த இடம் கொலை செய்ய முடியாது வேற ஆகும் இயந்திரம் எக்ஸினை வாங்க பொருத்தமாக ஏனெனில் என்பி என்ன பெருமாதி இதான் விட சரி வேற முறை கற்றுக்கொண்டு திமானுக்கு சிறந்தது விடை 4ஆம் தேறிய நிகால பெருமை நெற்கனிய பெருமை கொண்டிருந்தால் மேற்படி எந்த என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் ரோய் கொஞ்சம் விஜயம் பண்ணீங்களா கம்பெனி இல்ல சனிக்கிழமை 2026 ரோய் கொஞ்சம் கொண்டாங்க ரோய்கோல் கம்பெனியோட செய்து போட்டு ஓடிச்சுடுவாங்க சரியே ரோய்கோல் கம்பெனிக்கு ஓடிச்சுடுவாங்க சரியே நல்ல கிடையாது ஒன்று பாவம்
ராயல் காலேஜ் பார்ட் 2 லாவண்யா வார சனிக்கிழமை 5:07 ராயல் காலேஜ் பார்ட் 2 கம்பெனியா அது மாதிரி பார்த்து ஓகே சார். நாளைக்கு செமினார் வெள்ளியா சீக்கிரம் 5 செமினார் வெள்ளியா